வந்து சுற்று போட்டாங்க ஆட்டோக்காரங்களாம். லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்ட்ரீட்டு போகும், அதில் தான் நம்ம விஜய் சித்து விலாக்ஸில் அர்ஷத் இருக்கார்ல, அவரோட வீடு. காசிமேடு. அந்த வண்டியில் பிரேக் பிடிக்காது, நம்ம தான் காலை கீழே வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கணும். வண்டி வந்துட்டு மழையில் நனைஞ்சிட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுமா அப்படின்னு அப்படியே சொல்லி சொல்லி ஓட்டிடுச்சு. காய்ஸ், இந்த கடைக்கு தான் நம்ம போக போகிறோம். இதை வந்து கூகுள் அரிசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு ஸ்மால் ரைடு போயிடலாம். நம்ம இப்போ வட சென்னையில் இருக்கோம். ஃபஸ்ட்டு கியர் போட்டுடுறேன். இது என்னடா வைஸ் ஹவுஸா? பாரத் பெட்ரோலியம். உள்ளே இந்த இது குருடாயில் சொல்லுவாங்களா, அது இருக்கும்னு. இங்கேருந்து எடுத்து தான் பெட்ரோல்லாம் சுத்திகரித்து சப்ளை பண்ணுவாங்க. அப்போ இங்கேருந்து தான் அந்த பைப் லைன் போதா? அந்த ரோடு வழியாக பைப் லைன் போதே? ஓ, ஸ்ட்ரைட்டாவா? செகண்ட் கியர் மாற்றிடுறேன், ஃபோர்த்துலேருந்து செகண்டு. லைட்டாக பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஸ்லோ பண்ணுறதுக்காக. அவ்வளோதான். அகைன் ஆக்சிலேட்டர், ஆஸ்கலேட்டர். BMW. இது எந்த ஏரியா? இது வந்து தண்டையார்பேட்னு போட்டிருக்கு. செகண்ட்லேருந்து நியூட்ரல் வந்துட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டோம் வண்டியை. அதனால் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிடலாம். லெஃப்ட்டும் போகலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஒன்வே கிடையாதுல்ல, போகலாம்ல. போய்ட்டு லெஃப்ட் எடுக்கணும். இந்த லாரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுதுன்னா நம்ம லெஃப்ட்டு போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுது. லெஃப்ட்டில் என்ன இவ்வளோ டிராஃபிக் இருக்குது? எஸ்எஸ் ஹைதராபாத். எந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பார்த்தாலும் பிரியாணி. சண்டே வந்து கூட்டம் தான். இங்கே லிமிட்டட் தான் நானே, வந்துக்கிட்டே தானே இருக்கும். ஓ, மட்டன் தான் எப்போவுமே சீக்கிரம் காலியாகிடுது.
கான்ஸ்டபிள் ஒரு பிசி உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான் அந்த பஸ்ஸில். சண்டேனா ரைட் போனோம். இந்த ரைட்டா? நம்மளை வந்து சுற்று போட்டாங்க ஆட்டோக்காரங்களாம். செகண்ட் கியரில் இருக்கிறதுனால ஒரு 70%, 70-80% கிளச் வச்சுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக தானம்மா? அதான் அப்படி. இந்த ஸ்ட்ரீட்டில் தானே ஹர்ஷத்தோட வீடு இருக்குது, ஹர்ஷத் கான். அந்த சைடு காசிமேடு. அம்மா இதில் தான் லெஃப்டில். நம்ம இப்போ ரைட் எடுத்துக்கணும். ஓ, இந்த ஸ்ட்ரைட் போனால் அதுதானே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோட்டில் அப்படி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரு 200 மீட்டர் தான். லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்ட்ரீட்டு போகும், அதில் தான் நம்ம விஜய் சித்து விலாக்ஸில் ஹர்ஷத் இருக்கார்ல, அவரோட வீடு. காசிமேடு, காசிமேடு, காசிடா. ஒன்வே கிடையாதா இது? போர்டு எதுவும் இல்லைல்ல? போகலாம் ஆட்டோஸ்லாம். தேர்ட் கியர்லேயே ஏறி இறங்கிட்டேன் கிளச்சோட கண்ட்ரோலில். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வரோம்னா செகண்ட் கியர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன் வே மாதிரியே ஃபீல் ஆகுது. நேராக தானே? நான் டூ வீலர் டிரைவிங் கற்றுக்கிட்டேன்ல, ஆ, அது வந்து இந்த ஸ்ட்ரீட்டு தான், இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான். டிரைவிங் ஸ்கூலா? ஆமாம், அது ஒரு ஓட்ட வண்டி. இந்த பழைய ஸ்கூட்டி இருக்கும்ல, ஆமா. 20 தாண்டாது. ஆமாம். அது கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. நல்லா ஓட்ட தெரியும். ஆ. லைசன்ஸ்க்காக தான் போனது. ஆ, அதுக்கு 30 நாள் ஒண்ணுமே சொல்லி தரல. அத பிரேக். ஓ, பைக்குக்கு வந்து 30 நாளா? ஆமா. காருக்கு 21 நாள் தான். அது பரவாயில்லையே. 30 நாள். ஆ, ஓகேவா? அந்த வண்டியில பிரேக் பிடிக்காது. ம், நம்ம தான் காலை கீழ வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஆ, அது ஒரே வண்டி தான் தாண்டி 30 நாள் கொடுத்தாங்க. வேற வண்டி கேட்டா ரிப்பேர் ஆயிடுச்சுமா. நான் போனது வந்து ஒரு நவம்பர் டிசம்பர் டைம், நல்ல ரெய்னி சீசன். ஆ, முக்காசு நாள் மழை பெய்யும். சரி சரி. வண்டி வந்துட்டு மழையில் நனைஞ்சிட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுமா அப்படின்னு அப்படியே சொல்லி சொல்லி ஓட்டிடுச்சு. 30 நாள் கிளாஸ் எடுத்துச்சுலானா இல்லையா? இல்லை 30 நாள்னா இந்த மாதம் ஃபுல்லாக அப்படின்னு கணக்கு கிடையாதுல்ல. 30 கிளாஸ். 30 கிளாஸ். நம்ம என்ன பண்ணுவோம்? போவோமா? போக மாட்டோம். கட் அடிச்சிருவோம் நம்ம. நான் போகவே மாட்டேன். 30 கிளாஸில் எத்தனை கிளாஸ் போயிருப்பீங்க? இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது. இல்லை எத்தனை கிளாஸ் போயிருப்பீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா? 15-16 கிளாஸ் போனேன். 30 கிளாஸில் 15 கிளாஸ். வண்டி ஒரு மணி பாடுறோம். நமக்கு தான் போகணுமா? ஆமா. அந்த ஸ்பாட் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஸ்ட்ரீட் அப்படின்னா எனக்கு தெரில, சொல்லுவாங்க. எம்சி ரோடா இது? ஜங்ஷன் பேர் என்னன்னு தெரியல எனக்கு. உள்ளே போகலாமா? போக கூடாது, அலோட் கிடையாது. 4 வீலர்ஸ். இதுதான் வந்து நார்த்து சென்னையில் எம்சி ரோடா. இங்கே என்ன மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்குமா? ஹோல்சேல் ட்ரெஸ் வந்து ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் இங்கே. அது போக இங்கே ஒரு லாஸ்ட் டைம் வந்திருந்தோம், மருதாணி வைப்பாங்க. இங்கே
நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இருந்தாங்க அப்படின்னா. ஈவினிங் டைமில் தான் இருப்பாங்க. வெளியில் அப்படியே ஹிந்திக்கார பசங்களாம் உட்காந்துருப்பாங்க. ஸ்பாட்லேயே போயிட்டு உடனே மருதாணி வச்சு கொடுத்துருவாங்க. 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு. அளவு பொறுத்து தான்ல, இவ்வளோ ஒரு ரேட்டு, இவ்வளோ ஒரு ரேட்டு, ஃபுல்லான ஒரு ரேட்டு. எங்கே பார்க் பண்ணலாமா? ஃப்ரெண்டில் போட்டுமா? ஓ சூப்பர் காமெடி. ரோட்டில் தானே பார்க் பண்ணுவாங்க, அப்புறம் எங்கே பார்க் பண்ணுவாங்க? மடித்து பாக்கெட்டில் போட்டு போயிடுமா? பார்க்கிங் தேடி போகிறோம். இங்கே விடலாமா? இங்கே விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கரை படத்துக்கு யாரெல்லாம் போனீங்க, படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ என்றைக்கு வரும் தெரில. இன்றைக்கி வந்து டேட் என்ன? நாளைக்கு ரிசல்ட். இன்றைக்கி May 3. கரை படம் வந்திருக்கு. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், போகல, டைம் இல்லை. ஏதாச்சும் படம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வீக்கெண்டு போகிறோம். ஓகே, நாங்கள் உள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சொல்கிறோம். இதுதான் காய்ஸ் MC ரோடு, பலாச்சோலை. இன்னைக்கு சண்டேனால கடை கம்மியாக இருக்குமோ? அப்போல்லாம் இல்லைல்ல? ஓ, எல்லா கடையும் இருக்குமா? எல்லா கடையும் இருக்கும். ஆனால் இது எம்டியாக இருக்குது, ஏன்னு தெரியல. ஏதோ கட்டுறாங்க போல. இல்லைன்னா அந்த 3 நாள் லீவுனால நிறைய பேர் ஊருக்கு போயிருப்பாங்களா? ஹோல்சேல் ஏதாச்சும் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். சாரி என்ன வேணால் வாங்கலாம். ஹோல்சேல் ரெடிமேட்ஸ். இந்த இது துணி ஐட்டம் மட்டும்தான் இந்த ஏரியாவில். கரும்பு ஜூஸ் குடிக்கிறியாமா? காலையில் குடிச்சிட்டேன். எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க. அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்களா? ஓகே. ஓ அரிசு காய்ஸ், இந்த கடைக்கு தான் நம்ம போக போகிறோம். அரிசு ஹாட்மெயில். ஆமாம் ஆமாம். ஆமாம், ஆஃப் பண்ணிடுறேன். இவங்க தான் காய்ஸ் இந்த மருதாணி வைக்கிறதுக்கு இருக்காங்க. மருதாணி போடுறவங்க. கடைக்குள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்னன்னு சொல்கிறோம். கல் இருந்ததுனால அதில் ஏறிட்டு வேகமாக இறங்கும்போது நமக்கு அப்படி ஜெர்க் ஆகுது. கேட்டேன், என்னக்கா சுத்தமாக ஆளே இல்லையே, உள்ளே ஃப்ரீயாக இருக்க, நான் உங்களுக்கு ஆமாம் சும்மா விசாரிக்கிறது தானே. ஆனால் இப்போ நம்ம வீராஸ்லாம் போனோம்னா அவ்வளோதான், பார்க்கிங்கே கிடைக்காது. ஒட்டினது உனக்காக தான், நீ ஓட்டுற மாதிரி தெரியலையம்மா. ஃபார்முக்கு வரல அக்கா, ஃபார்முக்கு மட்டும் வந்துட்டேன், அவ்வளோதான். ரோட்டில் ஒருத்தன் போக முடியாது. அடிச்சு தூக்கு.